ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 22 அடிக்கு 23 அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 BHK, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 22 அடிக்கும், தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23 அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானோட பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரியா வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் கிடைக்கும். அடுத்து ஹால் இருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் ஏரியா வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா. அடுத்து கிச்சன்லேருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும். ஸோ இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும். ஸோ அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டிருக்கோம். அதாவது டியூப்லெஸ் ஹவுஸை கட்டுற மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறோம் அப்படிங்கிறப்ப இந்த பிளான் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல 5 கல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் வழியாக உள்ள வரும்போது ஹால் வரும். ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 2 விண்டோ. ஒன்று பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவத்தில், அதாவது கிழக்கு மேற்கு சுவத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து ஹால் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 4 கல் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிச்சனுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல 3 கல் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரே ஒரு விண்டோ தான். ஸோ அதாவது ஈசான் இழுத்த இடத்துல இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து 2 கல் சைஸில் ஒரு UPVC டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். அடுத்தது ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் ஒரு பெரிய கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது 3 கல் சைஸில் ஒரு கிளாஸ் ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். கிளாஸ் விண்டோ வந்துடும். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் ஹால் வந்துருச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையிலையும் வந்துருச்சு. அடுத்து குபேர மூலையை ஒட்டியாரே பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் வந்துருச்சு. குபேர மூலையில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்துருச்சு. அடுத்து வாயு மூலை, அதாவது வடமேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9.5 அடிக்கு வந்து இது பார்த்திங்கன்னா 9.5 வரும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரியா, அதாவது இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 8 அடி வர மாதிரி இருக்கும். இதில் வந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10.5 அடிக்கு 10 அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 10.5 அடிக்கு 4 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ நீல வாக்கில் வர மாதிரி இருக்கும். நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 22க்கு 23 போடுறப்ப பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஒரு 506 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 1.16 சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா வர மாதிரி இருக்கும். இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 வச்சு கட்டுறப்போ ஒரு 10 10.4 லட்ச ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.